ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆசிஃப் vlog. இன்றைக்கி வந்து ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்தாச்சு. அடுப்பையும் ஒரு வழியாக பற்ற வச்சாச்சு. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை தேவையான அளவு கம்மியாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு இருக்கிற காலிஃப்ளவரை எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணால் போதும். அது கிரேவிக்கு தான். இதை கட் பண்ணி இதை தூக்கி தண்ணியில் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி அதை காலிஃப்ளவர் வந்து நம்ம அந்த எண்ணெய் சூடு பண்ணோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயில் தூக்கி கொஞ்சம் நேரம் காலிஃப்ளவரை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் வைங்களேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம எப்போ காலிஃப்ளவர் செஞ்சாலும் அதுக்கு நம்ம தண்ணியில் போட்டு சில பேர் வேக வைப்பாங்க. அப்படிலாம் நம்ம பண்ணுறதே இல்லை. இப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சைடு கேப்பில் தம்பி ஏதோ வந்து வித்தை காட்டிகிட்டு இருக்காப்புல. என்ன வித்துன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே. ஸோ அந்த வெங்காயத்தையும் அப்படியே எடுத்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு. இருக்கிற வெங்காயத்தை எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வித்தையை கொஞ்சம் காட்டுவோன்னு சொல்லிட்டு நைஃப் ஷார்ப் இல்லை, அதை லைட்டாக ஷார்ப் எடுத்துகிட்டு அப்படியே கட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடித்து பட்டையை கலப்பாயிடுச்சு கட்டிங்கு. வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அப்படியே ஓரமாக இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சாப் பண்ணிவிட்டு திருப்பி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் சாப்பாக கிடைக்கும். வெங்காயமும் சீக்கிரம் வந்து உங்களுக்கு குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே டேரெக்டாக பாதியாக கட் பண்ணி இது பண்ணாமல் ஒரு லேயர் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து அதை கட் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த டைப் வந்து பிரியாணிக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. இதை தொடர்ந்து பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு. காலிஃப்ளவரை வந்து லைட்டாக கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டுட்டு அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து காலிஃப்ளவர்லாம் எடுத்து சைடில் வச்சுட்டு அதே சட்டியில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி வச்சுருந்த ஸ்பைசஸ் தூக்கி உள்ளே போட்டாச்சு. பக்கத்தில் பாருங்கள் ரைஸும் வெந்துக்கிட்டு இருக்குது. சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு இருக்குது ரைஸு. இதுக்கு இடையில் வந்து கருவேப்பிலை போடணும் நம்ம அந்த ஸ்பைசஸோடு சேர்த்து. ஸ்பைசஸ் ஒன்றும் இல்லை, சோம்பு, ஜீரகம், கொஞ்சோண்டு கரிஞ்சீரகம், அவ்வளோதான். அதோட தூக்கி அந்த கருவேப்பிலையை உள்ளே இறக்கும்போது அந்த ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் தூக்கி உள்ளே கொட்டிடுவோம். உள்ளே கொட்டிட்டு இவர்களுடன் சிறிதளவு உப்பை வந்து சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே மிக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். அப்போ தான் நேற்று சொன்ன மாதிரி சீக்கிரம் வதங்கும். சோறு வந்துருச்சு. சோத்தை சைடில் வடிச்சாச்சு. சோத்தை வடிச்சிட்டு அப்படியே தூக்கி உரமாக வச்சுருவோம். தக்காளியை கட் பண்ணுவோம். தக்காளியை கட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதோட வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு நல்லா. பார்த்திங்களா எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. அதில் லைட்டாக இந்த கண்டிஷனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இஞ்சி பூண்டு வாட போனதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சின்ன மிக்ஸை கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுற வேண்டியதான். அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் அப்படியே அது கொஞ்சம் வதங்கிடும். இதுக்கிடையில் கொத்தமல்லியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தம்பி தான் வந்து கட் பண்ணுறாப்புல இந்த கொத்தமல்லியை. இதுக்கிடையில் உருளைக்கிழங்கு கட் பண்ண மறந்தாச்சு. உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு இன்றைக்கும் மசாலாவெல்லாம் காட்டுவோம். அதே ஆச்சி சிக்கன் மசாலா என்னன்னு தெரில, அந்த ஃப்ளேவர் நம்மளை கொஞ்சம் அடிக்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே ஆச்சி சிக்கன் மசாலா தான் கலந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒன்றும் ப்ரமோஷன் வீடியோ எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு பிடிச்சிருக்கு. ஸோ அதை ஷோ பண்ணுறோம், அவ்வளோதான். மிளகாத்தூள், இதை தொடர்ந்து மல்லித்தூள், இதை தொடர்ந்து ஜீரகத்தூள், அதை தொடர்ந்து மஞ்சத்தூள், இத்தனை தூள்களையும் கலந்து கடைசியில் நம்ம ஆச்சி சிக்கன் மசாலையும் லைட்டாக கொஞ்சம் மேலே போட்டுன்னு வைங்க. அதோட அரோமாவே வேறு மாதிரி இருக்கும். இதோட வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றி லைட்டாக கிண்டி விட்டோன்னு வைங்க. நல்லா மசாலா குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது மேலே தூக்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அப்படியே ஒரு டைட்டு ஜூம் ஃபுல்லாக அப்படியே கேமரா தூக்கி சட்டிக்குள்ளே விட்டாச்சு. பாருங்கள் எப்படி கொதிக்குதா. இதோட இதுக்கப்புறம் வந்து அந்த எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி டேரெக்டாக குழம்புல சேர்த்துடலாம். கிரேவியில் அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டி தான் கொடுத்தா. பாருங்கள் கிரேவியை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. வடித்த சோத்தை வந்து நம்ம அப்படியே பாத்திரத்தில் மாற்றிட்டு சைடு கேப்பில் அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நம்ம காலிஃப்ளவர் தூக்கி உள்ளே கொட்டிட்டு வந்து இப்போ அதோடய ஃப்ளேவரை பாருங்கள். அதோட கலர் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். முடியை போட்டு எடுத்துகிட்டு அதை பாருங்கள் நல்லா கொதிக்குது. டைம் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு சாஃப்டாக ஒரு மிக்ஸை கொடுத்து அப்படியே பாருங்கள் பூ மாதிரி வருது காலிஃப்ளவர்.
ஆவலுடன் எதிர்பார்த்த காலிஃப்ளவர் ஒயிட் ரைஸ் ரெடி. காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. யார் யார் சாப்பிட வரீங்க டக்குன்னு வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் இந்த பொருள் மாதிரி கிரேவி கிடைக்கும். ஓகே கைஸ், சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஒரு காலிஃப்ளவர் கிரேவி செய்யணும்னு பார்த்தோம். வேறு லெவல் கிரேவி நல்லா டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.